விஜய் என்ன பாக்குறாருன்னா ரவீந்திரன் துரைசாமி சீமானையும் ரஜினிகாந்தையும் சந்திக்க வைக்கிறது. சீமான விஜய்க்கு பிடிக்காது. நஷ 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 நீ பேசிக்கிட்டு இப்படி சீமான் மேல உள்ள கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சொன்னதும் சீமான பிடிக்காம நச நச நீ பேசிக்கிட்டு, அதே மாதிரி சவுண்டு போட்டு பேசிக்கிட்டு, இலவசங்கள் வேண்டான்னு பேசிக்கிட்டுன்னு சீமானுக்கு எதிராக ஏதாவது பேசுறது வழக்கம். விஜய்க்கு வழக்கம் உண்டு. ஒரு டைரக்டரை 8.2 எடுத்துட்டானேங்கிற அந்த இது இருக்கும் போது நம்ம சீமானையும் ரஜினிகாந்தையும் சந்திக்க வச்சது விஜய்க்கு ஒரு கண்கடி. அப்ப விஜய்க்கு எதிராக தான் நம்ம அதை சந்திக்க வச்சது மாதிரி அது ஒரு இதாட்டு பேசினாப்புல. இப்படி எல்லாம் நம்ம ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல நம்ம பிகைண்ட் இருக்குங்கிறது நமக்கு அது கிரெடிட் தான். அதுல என்ன இருக்கு நமக்கு. அப்போ அந்த நிகழ்வு அடுத்தால அண்ணா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா என்டிஆர் மாதிரி வருவார். நான் 50 விழுக்காடு எல்லாம் பொசிஷன் பண்ணேன். அவரே 15 சொல்லிட்டு போயிட்டார். நான் 50 பொசிஷன் பண்ணேன். அதுக்கு பிறகு ஒரு உடல்நிலை காரணமா விலகுனது தான் நல்லது, அவர் உடல்நிலை தான் முக்கியம்னு மனப்பூர்வமா சொன்னோம். அப்போ அவர் விலகின பிறகு யாருக்கு ஆதரவுன்னு சொல்லும்போது யாருக்கு ஆதரவு கொடுக்காண்டாங்கிறத நான் சொல்லி அறிக்கையெல்லாம் வெளியிடாண்டான்னு சொன்னது என் பங்கு பெரும் பங்கு. அதை டிவிலே சொல்லிட்டான். யாரையும் ஆதரிக்க மாட்டாரு, ஸ்டாலின் அவருக்கு நண்பர், எல்லாரும் நண்பருங்கிற இதுலதான் நான் சொல்லி முடிச்சேன். அப்ப இதெல்லாம் கூட்டி கடிச்சு பார்த்து இவங்க என்ன நோக்கத்துல வந்தாங்க, கடைசி படம் அது ஒரு ஏமாத்து தான், அது தண்ணியில் எழுத வேண்டியதான், இது நடிப்பாரு அப்படி சொல்லி ஒரு வசூலை ஏத்திக்கிட்டு, அரசியல் இதை வச்சு ஒரு வசூலை ஏத்திக்கிட்டு, பெரிய படமாட்டு 500-600 கோடி வசூலாட்டு பெரிய இதுன்னு காட்டலான்னு உச்சம்னு சொல்லலான்னு நினைச்சவங்க சொச்சமா போயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல, போனி ஆகாம நிலைமை ஆயிட்டு 25 படம் இல்ல, 26 படம் இல்ல, ஃபீல்டிலே இல்லை.